ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சிம்பா குட்டிக்கு ஹேர் கட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம எப்போயுமே வீட்டில் தான் ஹேர் கட்டிங்கு அப்புறம் அவனை குளிப்பாட்டுறது எல்லாமே வீட்டில் தான் பண்ணுவோம். இந்த வாட்டி ரொம்ப முடியெல்லாம் அவன் தரையெல்லாம் கோம் பண்ணவே விடாததால் சிக்கலாக ஆயிடுச்சு. வெளியே நிறைய இடத்துல விசாரித்து பார்த்தா அண்ணா நகர் அது மாதிரி ஏரியாவில் தான் கொஞ்சம் லாங்கில் தான் இருக்குது. அதோடமே கேஷ் அதிகம் அதுக்கு பே பண்ணுறதுக்கு. இந்த கிளினிக்கில் எப்போயுமே இவனுக்கு வேக்சின் போடுறது, இவன் பிறந்ததுலேருந்து இங்கே தான் வேக்சின் போட்டுட்ருக்கோம். இப்போ புதுசாக அவங்க ஸ்பா பண்ணுறது இது மாதிரியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் சரி ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போயிருந்தேன். நல்லா இங்கே நம்ம வீட்டில் பண்ணுறதுல அங்கே நல்லாவே அவன் கோஆப்ரேட் பண்ணான். குளிக்கிறதுக்கு பண்ணான். ஆனால் ஹேர் கட் பண்ணுறதுக்கு அந்த க்ரூமிங் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் அவன் விரதுக்கு கொஞ்சம் ரொம்பவே டென்ஷன் ஆனான். டென்ஷன்னா அவன் அப்படியெல்லாம் ரொம்ப கோவப்படலாம் அவ்வளோவா தெரியாது அவனுக்கு. எப்போயுமே சாஃப்டாக தான் இருப்பான். ரொம்ப பயந்து போயிட்டு துடிச்சிட்டே இருந்தான். ஒரு மாதிரி சொல் பேச்சு கேட்காம ரொம்ப வார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தான். அந்த இடத்துக்குள்ளே நிற்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி, அந்த கண்ட்ரோலில் இருக்க மாட்டோன்ற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ குளிப்பாட்டியாச்சு. இதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ரூம் இருக்குது. அந்த ட்ரை பண்ணுற ரூமில் தான் க்ரூமிங்குமே பண்ணாங்க. இதில் நான் ஃபுல் ஸ்பா எடுத்துக்கிட்டேன். இவங்ககிட்ட இவங்களோட மெனு கார்டுமே இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துக்குங்க. இங்கே கிட்ட இருக்கிற ஏரியாவில் நீங்கள் இருக்கிறவங்களா இருந்தால் இவங்ககிட்ட பாருங்கள். இவங்க இந்த கிளினிக் பேர் மேக்ஸ் கிளினிக்கு. அதில் விசிட்டிங் கார்டு கூட நான் இதில் அப்படியே போட்டு விட்ருக்கேன். இப்போ என்னென்னா ட்ரிம்மர் போட போகிறதால சவுண்டு கேட்டு நான் நாய்ஸில் பயப்படுவான்றதால அவனுக்கு அந்த ஏரை க்ளோஸ் பண்ணி விட்டுருக்காரு. அவன் அதை கொஞ்ச நேரம் தான் அதை போட்டுக்கிட்டான். கொஞ்சம் ட்ரிம்மிங் நான் ரொம்ப வீடியோ எடுக்கலை, கொஞ்சம் விடுற அளவுக்கு தான். கொஞ்சம் கேப்பில் அவன் தெரிகிற போது மட்டும்தான் நான் வீடியோ எடுத்தேன். அவனுக்கு அந்த இந்த ட்ரையர் போடுற சவுண்டுலேயே அவன் கொஞ்சம் பயப்பட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்காக தான் அது போட்டு விட்டு ட்ரையர் முடிஞ்ச உடனே ட்ரிம்மர் போடும்போது அவன் கழட்டிட்டாங்க. ஏன்னா அவன் அதனாலேயே ரொம்ப நிற்கவே மாட்டேன்ட்டான். அதனால் கழட்டிட்டு தான் ட்ரிம்மர் போட்டாங்க. நான் ஃபுல் ட்ரீம் பண்ண சொல்லிட்டேன். 0ல் போட சொல்லியாச்சு. இப்போ ரொம்ப வெயில் சீசனுன்றதால வெயில் அடிக்கிறதால அவனுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இந்த மாதிரி 0 போட்டுக்கோங்க, 0 போட்டால் அவனுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 0 போடும்போது இது என்னென்னா, அவனோட ஹெட்டில் இருக்கிற முடியை எதுவும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி லெக்கில் இருக்க முடியும் சும்மா கட்டிங் மட்டும் பண்ணி விடுவாங்க. ஆனால் பாடி மட்டும் ஃபுல் ட்ரிம் 0ல் போட்டு விட்ருவாங்க. இது அவனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வெயிலுக்கு நல்லாவே. இவனுக்கு தேவையான அந்த டாய்ஸு, அவனுக்கு வேண்டிய கோம்பு எல்லாமே நான் இங்கே தான், பெல்ட்டு எல்லாமே நான் இங்கே தான் வாங்கியிருக்கேன். அப்புறமேட்டுக்கு அவனுக்கு இங்கே அவன் இங்கே பெடிகிரி பிராண்ட் மட்டும் இருக்காது. அவனுக்கு பெடிகிரி பிராண்டில் தான் ஒரு இது பிடிக்கும், ஃப்ளேவர் பிடிக்கும். அதனால் பெடிகிரி மட்டும் நான் வெளியே தான் வாங்கியிருக்கேன். இதில் வாங்கினது கிடையாது. மற்றபடி மெடிசன் எல்லாமே நான் இங்கே தான் வாங்குவேன். அவனுக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு, அப்புறம் ஸ்ப்ரே, அப்புறம் மவுத் ஃப்ரெஷ்னரு எதுவாக இருந்தாலும் இங்கே தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் அதை நான் என்ன யூஸ் பண்ணுறேன் என்னோடய லக்கிக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் என்னன்னு சொல்லிட்டு அதை ஒரு வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக என்னென்ன ஃபுட்டு அவன் சாப்பிட்ணுன்றதை நான் இங்கே ஒரு சாட்டில் போட்டிருக்கேன். ஆனால் நான் அந்த ஃபுட்டெல்லாம் கண்டினியூ பண்ணுறது கிடையாது. சில இதெல்லாம் அவனுக்கு தரமாட்டேன். ஏன்னா அவனுக்கு சில இதெல்லாம் சாப்பிட்டா கோல்டு ஆகிடும். அதுக்கு நான் தரமாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்லேயே நான் ரெடி பண்ணி நானே ஒரு செர்லாக் மாதிரி ரெடி பண்ணி அது மாதிரி தான் அவன் தந்துட்டுருக்கேன். இப்போ அவன் ரொம்ப பயந்து போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவன் அங்கே பண்ணுறதால அவன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லாமல் ரொம்ப இதுவாக ஃபீல் பண்ணான். அவங்க போயிட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு வாங்க, நாளைக்கு ஒரு செக்ஷன் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே சாப்பிட கூட இல்லை. அவன் தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிட்டு படுத்துட்டாங்க. அமைதியாக இப்போ தூங்கிட்டான். திருப்பி நெக்ஸ்ட் டே அவனை கூட்டிகிட்டு போயிட்டு தான் இப்போ ஹேர் கட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போயுமே என்னென்னா ட்ரிம்மர் எடுத்தோடனே அவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். திருப்பி மறுபடியும் ஆனால் ட்ரிம்மர் வேண்டாம், நம்ம சிசர்லேயே கட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சிசர்லேயே அந்த அண்ணா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா மேலே மூச்சு டச்சப் மட்டும் இருந்துச்சு. அந்த லெக்லலாம் இருக்கிற ஹேரை மட்டும் ஈவனாக கட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால் சரி ஓகே ட்ரிம்மர் வைக்க வேண்டாம், ரொம்ப பயப்படுறான்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்ப பொறுமையாக சிசரில் பண்ணார். நம்மளோட ரொம்ப அவங்க ரொம்ப பாசமாக ரொம்ப அழகாக கொஞ்சி எல்லாம் பண்ணி அவங்க
அதை கேர் பண்ணி பொறுமையாக பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே அழகாக பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு அவங்க பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம டாகோட வந்துட்டு ஃபுட்டோட சார்ட் தான். இப்போ வந்து நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்பாவோட கேட்டலாக் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான தேவையில்லாத ஃபுட்டெல்லாம் நம்ம கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து செட்டே ஆகாது. நம்ம பார்த்து தான் கொடுக்கணும். நான் அந்த சார்ட்டும் போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு பாதி தான் வந்து இந்தியன் ஃபுட்டு மாதிரி இருக்கும். மிச்சது எல்லாமே வந்து இந்த ஃபாரினில் கொடுக்குற ஃபுட் மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு வீட்லேயே தான் பண்ணி கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம லக்கியோட மாடல் இப்படி தான் இருக்கான். அந்த ஹாஸ்பிட்டலோட விசிட்டிங் கார்டு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு இது கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகணும். ஏன்னா முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க தான் நல்லது. தேங்க்யூ.